நண்பர்களே, இன்று நாம் பேசவிருப்பது இன்றும் என்றென்றும் மனித வாழ்வுக்கு வழிகாட்டும் மகாஞானி சாணக்கியர் எனும் சிகாமணி நமக்கு போதித்த 4 மிக முக்கியமான வாழ்வியல் இரகசியங்களை பற்றி. அர்த்த சாஸ்திரம் தந்த அந்த மகாவித்துவானின் பார்வையில் நாம் சில விஷயங்களை மௌனமாக இரகசியமாக வைத்திருப்பது ஏன் மிக அவசியம்? சாணக்கியர் வெறுமனே தந்திரங்களை மட்டும் போதிக்கவில்லை, அவர் மனித இயல்பின் உளவியலை முழுமையாக புரிந்து வைத்திருந்தார். நாம் என்ன பேசுகிறோம் என்பதை விட எதை பற்றி பேசாமல் இருக்கிறோம் என்பதில்தான் நம் பலம் அடங்கியுள்ளது என்கிறார். மௌனம் என்பது ஆயுதம். அந்த ஆயுதத்தை எங்கு எப்போது பயன்படுத்த வேண்டும் என்று அவர் வகுத்தளித்த 4 விதிகளை பற்றி விரிவாக பார்ப்போம். இவை வெறும் அறிவுரைகள் அல்ல, அவை உங்கள் வாழ்வை எதிரிகளின் ஊடுருவலில் இருந்து காப்பாற்றும் வலிமையான கேடயங்கள். இரகசியம் 1: நாம் இழந்த செல்வம் சார்ந்த விஷயங்களை யாரிடமும் தெரிவிக்க கூடாது. சாணக்கியர் கூறுவது இதுதான். செல்வத்தை இழந்தால் அதை வெளியே சொல்லாதீர்கள். ஏன்? ஒருவன்தான் ஏழை ஆகிவிட்டான் என்று அறிவிக்கும் போது முதலில் அவனது தன்னம்பிக்கை குறைகிறது. அதை கேட்கும் மற்றவர்களும் அவனை பலவீனமானவனாகவே பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். நீங்கள் செல்வத்தை இழந்து விட்டீர்கள் என்று தெரிந்தால் இதுவரை உங்களுடன் தொடர்பில் இருந்த பலரும் மெல்ல விலகிச் செல்வார்கள். நீங்கள் உதவி கேட்க வந்து விடுவீர்களோ என்ற பயம்தான் அதற்கு காரணம். நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது உங்கள் தொழில் போட்டியாளர்களோ அல்லது எதிரிகளோ உங்களை இன்னும் சுலபமாக தாக்கலாம். நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள் என்பது அவர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக அமைந்துவிடும். நிதி இழப்பை வெளியிடுவதற்கு பதிலாக அமைதியாக இருங்கள். உங்கள் தோல்விகளை உரமாக்குங்கள். ஆகையினால் நிதி இழப்புகளை பற்றிய பேச்சை குறைத்து மீண்டும் பணம் சம்பாதிக்கும் வழிகளை பற்றிய சிந்தனையை மட்டும் மனதிற்குள் வைத்திருங்கள். இழந்ததை நினைத்து புலம்புபவன் எப்பொழுதும் ஏழையாகவே இருப்பான். அமைதியாக உழைத்து மீண்டு வருபவனே உண்மையான பணக்காரன். எனவே உங்கள் நிதி நெருக்கடியை உங்கள் உழைக்கும் மேசையில் மட்டுமே பேசுங்கள், மற்றவர்களிடம் அல்ல. இரகசியம் 2: நம் வாழ்வில் நடந்த சோகங்களை இரகசியமாக வைக்க வேண்டும். யாரிடமும் தெரிவிக்கக்கூடாது. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருவது இயற்கை. ஆனால் அந்த கஷ்டங்களை நாம் பிறரிடம் சொல்லி ஆறுதல் தேடலாமா? சாணக்கியர் கூடாது என்கிறார். ஏன்? நீங்கள் உங்கள் துன்பங்களை பிறரிடம் கூறும்போது அவர்கள் உங்களுக்கு பரிதாபப்படுவார்கள். பரிதாபம் என்பது பலவீனத்தின் அடையாளம். சாணக்கியர் எப்போதும் ஒரு தலைவன் பலமாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மனித இயல்பின் கசப்பான உண்மை என்னவென்றால், பெரும்பாலானோர் மற்றவர்களின் துன்பங்களை கேட்டு ஆறுதல் சொல்வதை விட ரகசியமாக சந்தோஷம் அடைபவர்களே அதிகம். உங்கள் சோகங்கள் அவர்களுக்கு ஒரு கேளிக்கை செய்தியாக போகக்கூடும். நீங்கள் வருத்தத்தில் இருக்கும்போது அதற்கான காரணங்களை வெளியே சொல்லும்போது அந்த தகவல்கள் பின்னாளில் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம். உங்கள் சோகத்தை மற்றவர்கள் உங்களுக்கு எதிராகவே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம். ஆகையினால் உங்கள் சோகங்களை நீங்கள் மட்டுமே சுமக்க வேண்டும். அதை ஒரு ஆற்றலாக மாற்றி உங்கள் இலக்குகளை அடைவதில் கவனத்தை செலுத்த வேண்டும். ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்றால் அதை கடக்க பாருங்கள். சோகத்தை பற்றி பேசுவதை விட அதை தாண்டி வெற்றி பெறுவதே சிறந்த பதிலடி. இரகசியம் 3: வாழ்க்கை துணையின் நடத்தையில் சந்தேகம் இருந்தால் அதை யாரிடமும் சொல்லக்கூடாது. திருமண உறவு என்பது ஒரு நபரின் மிகவும் அந்தரங்கமான புனிதமான பகுதி. இதில் ஏற்படும் சிறிய சந்தேகங்களையோ ஊசலாட்டங்களையோ வெளியே சொல்லக்கூடாது என்று சாணக்கியர் உறுதியாக கூறுகிறார். ஏன்? கணவன் மனைவிக்குள் இருக்கும் சந்தேகத்தை பற்றி வெளியே பேசும்போது அவர்களின் குடும்ப அமைப்புக்கான மரியாதை சமுதாயத்தில் குறைகிறது. உறவுகளுக்குள் விரிசல் ஏற்பட்ட செய்தி ஒரு முறை வெளியாகிவிட்டால் அதை மீண்டும் சரி செய்வது மிகவும் கடினம். நீங்கள் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை வெளியே சொல்லும்போது அது உறுதிப்படுத்தப்படவில்லை என்றால் கூட மக்கள் அதை உண்மை என நம்ப தொடங்கி விடுவார்கள். மேலும் அந்த சந்தேகம் உண்மை அல்ல என்று நிரூபிக்கப்பட்டால் கூட அந்த அவச்சொல் உங்கள் துணையை நிரந்தரமாக பாதிக்கும். வெளியாட்கள் பெரும்பாலும் தவறான ஆலோசனைகளையே வழங்குவார்கள். சிலர் வேண்டுமென்றே உறவை பிரிக்கும் நோக்கத்துடன் பேசுவார்கள். இதனால் சின்ன சின்ன சந்தேகங்கள் பெரிய சண்டைகளாக மாறி உறவு முறிந்து போகும் அபாயம் உள்ளது. ஆகையினால் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கணவன் மனைவி இருவரும் நேருக்கு நேர் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் 3வது நபரை தலையிட அனுமதிக்க கூடாது. குடும்ப இரகசியங்கள் வீட்டின் கதவுக்குள்ளேயே தீர்க்கப்பட வேண்டும். அதுதான் ஒரு நல்ல குடும்பத்தின் அடித்தளம். இரகசியம் 4: ஒரு இழிவான மனிதனின் வாயிலிருந்து வரும் இழிவான சொற்களையும் நமக்கு நடந்த இழிவான சம்பவங்களையும் வெளியிடுதல். சாணக்கியரின் இந்த 4வது விதி மிகவும் ஆழமானது. இழிவான மனிதர்களையோ அல்லது இழிவான சம்பவங்களையோ பற்றி நாம் தொடர்ந்து பேசக்கூடாது என்கிறார். ஏன்? நீங்கள் ஒரு இழிவான மனிதனை பற்றி பேசும்போது நீங்கள் உங்களது நேரத்தை ஒரு தகுதியற்றவருக்காக செலவிடுகிறீர்கள். மக்கள் உங்களை பற்றிய உயர்ந்த பார்வையை இழக்கத் தொடங்குவார்கள்.
நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீர்களோ அவரது தரத்திற்கு உங்களையும் அறியாமலேயே இறங்கி வந்து விடுகிறீர்கள். உங்களுக்கு நடந்த ஒரு அவமானகரமான நிகழ்வை மீண்டும் மீண்டும் நீங்கள் மற்றவர்களிடம் சொல்லும்போது அந்த எதிர்மறை ஆற்றல் உங்கள் மனதை விட்டு நீங்காமல் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். பழிவாங்குதல் அல்லது புறம்பேசுதல் போன்ற உணர்வுகளை இவை தூண்டலாம். இத்தகைய உணர்வுகள் எப்போதும் ஒரு மனிதனின் முன்னேற்றத்தை தடுக்கும் என்று சாணக்கியர் நம்பினார். ஆகையினால் யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் அதை உங்களின் மனதிற்குள்ளேயே புதைத்து விடுங்கள். அதற்கு பதிலடி கொடுக்கும் சிறந்த வழி நீங்கள் அந்த மனிதனை விட மிக உயரமான இடத்திற்கு செல்வதே. உங்களை தாக்கிய இழிவான மனிதனை புறக்கணியுங்கள். அந்த நிகழ்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் ஆற்றலை வீணாக்காதீர்கள். புறக்கணித்தல் என்பது ஒரு மிகச்சிறந்த பழிவாங்கும் நடவடிக்கை. முடிவுரை நண்பர்களே, சாணக்கியர் போதித்த இந்த 4 இரகசியங்களும் நம் வாழ்வின் 4 தூண்களை பாதுகாக்கின்றன. இழந்த செல்வம், சோகங்கள், துணையின் சந்தேகம், இழிவான சம்பவங்கள். மௌனம் என்பது பலவீனத்தின் அறிகுறி அல்ல, அது ஆற்றலின் உச்சம். இந்த 4 விஷயங்களில் நாம் அமைதி காப்பதன் மூலம் நம் வாழ்வின் மீதான கட்டுப்பாட்டை நாமே வைத்திருக்கிறோம். மௌனத்தை கடைபிடிப்போம். எதிரிகளின் சூழ்ச்சிகளிலிருந்து நம்மை பாதுகாப்போம்.